வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ர ஆகிய 4 வர்ணக்காரர்களும் ஜனனம் எடுத்தது முதல் அவருடைய வாழ்நாள் முடியும் வரை தங்களது வாழ்க்கையை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை பிராமண வர்ணக்காரர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு தகவல் பதிவானது பிராமண வர்ணக்காரர்கள், அதாவது புருஷர்கள், ஆண்கள், ஸ்திரீகள், பெண்கள், சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை ஆலயங்களுக்கு செல்லும்போது எப்படி செல்ல வேண்டும், தங்களுக்கு விவாகம் ஆனது, திருமணமானது எப்படி செய்து கொள்ள வேண்டும், இதை பற்றிய விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே பிராமண வர்ணக்காரர்கள் அனைவரும் அவசியம் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பிராமண வர்ணக்காரர்களில் புருஷர்களாக, ஆண்களாக இருக்கக்கூடிய சிறு வயதில் உள்ளவர்கள், அதாவது அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டு தாராளமாக கோவிலுக்கு செல்லலாம். ஆனால் கோவிலுக்கு போகும்போது மேல் சட்டையை கழட்டி விட வேண்டும். அதே 5 வயதில் உபநயனம், பிரம்மோபதேசம் செய்யப்பட்டுள்ள புருஷர்கள், ஆண்கள் அன்றைய நாள் முதல் தங்களது வாழ்நாள் முடியும் வரை இருக்கும் வரை ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது வஸ்திரமாக வேஷ்டியை கட்டிக்கொண்டு, உத்தரியம்னாக்க வேலை ஒரு துண்டை போட்டு தான் போனோம். அந்த உத்தரியத்தை வந்து இடுப்பில் கட்டிக்கணும். அதே விவாகமானவர்கள் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது வேஷ்டியை நிச்சயமாக கச்சம்னாக்க பஞ்சகச்சமாக கட்டிக்கொண்டு, உத்தரியம் மேல் துண்டு, இடுப்பிலே ஒரு துண்டு, மொத்தம் 3 கட்டிக்கொண்டு செல்ல வேண்டும். ஆலயத்துக்குள் செல்லும் பொழுது மேல் துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக பேண்ட், சட்டை இவைகளையெல்லாம் அணிந்து கொண்டு ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது. கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதே ஸ்திரீகளாகப்பட்ட பெண்கள் சிறு வயதில், அதாவது பருவமடையும் வரை இருப்பவர்கள் பாவாடை சட்டையோடு தான் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். அதே பருவமடைந்த பெண்கள் பாவாடை, தாவணி, ரவிக்கை போட்டுக்கொண்டு தான் செல்ல வேண்டும். அதே தாங்கள் விவாகம், அதாவது திருமண வயதை அடைந்தவுடன் தாங்கள் புடவை, ரவிக்கை ஆகியவற்றை அணிந்து கொண்டுதான் ஆலயங்களுக்கு நிச்சயமாக செல்ல வேண்டும். இப்போ இந்த கலியுகத்தில் வந்திருக்கு பார்த்தீங்களா, பெண்களுக்கெல்லாம் பலவிதமான ஆடைகள் வந்திருக்கு. அதெல்லாம் போட்டுண்டு
நிச்சயமா ஆலயங்களுக்கு போகக்கூடாது. மகா பாபம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. இந்த பாப காரியத்தை நிச்சயமா ஸ்திரீகளாகப்பட்டவர்கள் செய்யக்கூடாது. அடுத்த பிராமண வண்ணக்காரர்கள் விவாகம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பிராமண வர்ணக்காரர்கள் தான் சொல்லியிருக்கே தவிர இதில் ஸ்மார்த்தா, வைஷ்ணவா, தெலுங்கு பிராமணா, கன்னட மொழி பேசக்கூடிய பிராமணா, மராட்டி பேசக்கூடிய பிராமணா, குஜராத்தி பேசக்கூடிய பிராமணா அப்படின்ட்டு எந்த விதமான பிராமண பிரிவுகளும் கிடையாது. நாமளா மனுஷனா உருவாக்கி கொண்டதானே தவிர கலியுகத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் தர்மசாஸ்திரத்தில் அதை சொல்லவே இல்லை. பிராமண வர்ணக்காரர்களாக இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் பெண்ணை தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு பிள்ளை இருந்தான்னாக்க பிள்ளைக்கு இந்த பிராமண வர்ணக்காரர்கள் அவள் யாராக இருந்தாலும் சரி தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு பொண்ணு இருக்கு, இந்த பிராமண வர்ணக்காரர்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக விவாகம் செய்து கொடுக்கலாம். இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆனால் நம்ம மனுஷனாப்பட்டவன் அவர்களால் இதை திருத்தி அமைக்கப்பட்டது. இதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் முன்னோர்கள் சொன்னால் அவள் பண்ணா இந்த மாதிரி தான் இருந்தா, நாங்கள் வடமாளுக்கு தான் கொடுப்போம், அவள் தெற்கத்திக்காரா அவளை கொடுக்க மாட்டோம், பிரகச்சந்திரத்துக்கு கொடுக்க மாட்டோம், அஷ்டசத்துக்கு கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒன்று மட்டும் தான் சொல்லியிருக்கிறது, உங்களது கோத்திரம் எதுவோ அந்த கோத்திரத்தில் இருப்பவர்களை மட்டும்தான் விவாகம் செய்யக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு தயாரியாக பங்காளியாக ஆகிறார்கள். அதாவது அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ பண்ணோம்னாக்கா அண்ணன் தங்க உறவு அந்த மாதிரி உறவுல வந்துடும். ஆனால் தான் ஏக கோத்திரத்தில் பண்ணக்கூடாது, ஒரே கோத்திரத்தில் செய்யக்கூடாது. மற்ற கோத்திரத்தில் செய்யலாம். ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட, அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிறந்த அனைத்து புருஷர்களும் ஆண்களும் அனைத்து ஸ்திரீகளும் பெண்களும் இந்துக்கள் தான், இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் தர்மசாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, கலியுகமானது ஆரம்பிக்கும் பொழுது இவைகள் அனைத்தும் சரியாக இருக்கும். ஆனால் போக போக மனிதனாகப்பட்டவன் தனக்கென்று ஒரு சமயத்தை ஆரம்பித்துக் கொள்வான். அதனால் பல பிரச்சனைகள் கலியுகத்தில் நிகழும் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் போட்டிருக்கு. அப்ப என்ன, மனிதனால் ஆரம்பிக்கப்பட்ட மற்ற சமயங்களில் இருக்கக்கூடியவர்களை நிச்சயமாக கண்டிப்பாக விவாகம் செய்யக்கூடாது. அது கிறிஸ்தவ சமயமாக இருக்கட்டும், புத்த சமயமாக இருக்கட்டும், இஸ்லாமிய சமயமாக இருக்கட்டும். அதேபோல் பிராமண வர்ணக்காரர்கள், க்ஷத்ரிய வர்ணக்காரர்கள், அதாவது நாட்டை, அதாவது ஒரு தேசத்தை ஆளக்கூடியவர்கள், அவர்களுடைய குடும்பத்திலும் வைசியர்கள், வியாபாரிகள், அந்த வர்ணத்தை சார்ந்த அவர்களது குடும்பத்திலும், சூத்திர வர்ணக்காரர்கள் அவர்களுடைய குடும்பத்திலும் நிச்சயமாக விவாகம் செய்து கொள்ளக்கூடாது. அந்தந்த வர்ணக்காரர்களை பண்ணிக்கணும். அதை தான் சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரம். ஆனால் மொத்தத்தில் எல்லாரும் இந்துக்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் கடந்த ஒரு 40 வருடங்களாக என்ன நடக்கிறது? இதை பிராமண வர்ணக்காரர்களே உங்களிடமே விட்டு விடுகிறேன். இன்றைக்கு
நமது பிராமண வர்ணத்தை அனைவருமே க்ஷீணமாக நினைத்து கொள்வதற்கு ஒரே காரணம் இந்த ஒரு விஷயம்தான். ஆடா அவள்கிட்ட போயிட்டா போகிற பிராமணன் வந்து பொறுமையானவன், அவங்கிட்ட இருந்தால் நம்ம வந்து ஏற்று போனோன்னா கூட யாரும் என்ன ஏதுன்னு கேட்க போகிறது கிடையாது. அவள் பொண்ணை அழைச்சிட்டு போனான், அவள் பையன் இருக்கான, அவள் பையன் வந்து யாரையான இழுத்து போனால் கூட அவள் வந்து எதுவும் கேட்க போகிறது கிடையாது. அவளுக்கு சண்டை போட தெரியாது, அவள் வந்து ரொம்ப பொறுமையானவா. அதனால் நம்ம எதை வேணாலும் நம்ம செய்யலாம் அப்படின்னுட்டு இப்போ ரொம்பவும் நிறையா ஆகிட்டு இருக்கு. அதில் பெற்றோர்களும் சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ சரி ஏதோ ஒன்று நடந்தா போட்டோம் போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறேன். அப்போ நம்ம தர்மம் வந்து அங்கே வந்து அழிஞ்சு போகலையா, பிராமண தர்மம் வந்து அழிஞ்சு போகலையா, அதை கொஞ்சம் சிந்திக்க மாட்டேலா? பிராமண தர்மம் என்ன, அதற்கு உண்டான விஷயங்கள் என்ன, அதை நாம் செஞ்சோமே ஆனால், ஏன்னா பிராமணன்றவன் தான் வந்து இந்த உலகத்துக்கே பூர்வ கலியுகத்தில் வந்து இறைவனாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பிராமணன் தான். இதை வந்து தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கு. அவன் தான் இறைவன், அவன் தான் எல்லாரையும் நல்வழிப்படுத்தணும். ஆனால் இந்த பிராமணன் வந்து ஒரு க்ஷத்ரியனோ அந்த வர்ணத்தில் இருக்கிறவாளோ, ஒரு வைசிய வர்ணத்தில் இருக்கிறவாளோ, இல்லை சூத்திர வர்ணத்தில் இருக்கிறவாளோ அவளை அண்டி வந்துட்டால் இந்த 3 வர்ணக்காரர்களையும் உங்களை அண்டி வந்தவர்களை காப்பாற்ற வேண்டும். இதுதான் தர்மசாஸ்திரம். அவர்களை காப்பாற்ற வேண்டும். எந்த விதமான வர்ணக்காரர்களும் துன்பப்படும் அளவிற்கு பிராமணனானவன் செய்யக்கூடாது. அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், அவளுக்கு உண்டானதை செய்யணும். இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது. பிராமண வர்ணக்காரர்களுக்கு நாளை பிரமாதமான தர்மசாஸ்திர விதியுடன் தங்களை சந்திக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.